ஏதாவது பிரச்சனையா? ஹலோ, நாங்கெல்லாம் அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்களா? ஏமா தமிழ் இருக்காரா? வெளியூர் போயிருக்காருங்க. வெளியூர் போயிருக்காரா? இப்பதான் வழியில பார்த்தேன். வாடகை வாங்கலான்னு வரும்போது தெருமுறையில பார்த்தம்மா. நான் அவசரமா போறேன், அப்புறம் பார்க்கலாம்னு சொன்னாரம்மா. என்ன சார் சொல்றீங்க? தமிழுங்க வந்திருந்தானா? ஏம்மா, யாரும்மா இவங்கெல்லாம்? எதுக்கு இப்படி கும்பலா வந்திருக்காங்க? ஹலோ, அந்த தமிழ் என்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் வாங்கிட்டு கம்பெனி நீட்டிட்டான். ஃப்ராடு பையன். இங்கே இருந்துட்டு வெளியூர் போயிருக்கதா போய் சொல்லியிருக்கான். அவனை எங்க சார் பாத்தீங்க? என்னம்மா இது? இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. இது என்னமோ சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. ஏமாத்துறவன், கடங்காரன், கம்பி நீட்டுறவன், இவங்களுக்கெல்லாம் நான் வீடு கொடுக்கறதாவே இல்லை. இந்த மாசத்தோட வீட்டை காலி பண்ற வழியை பாருங்க. உன் புருஷன் வந்தா என்ன வந்து பார்க்க சொல்லு. என்னம்மா, உன் புருஷன் கமுக்கமா வந்துட்டு போயிருக்கான். நீ என்னமா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிற? பார்க்க அப்பாவியா இருக்கேன்னு பார்த்தா நீ அவன் கூட சேர்ந்து கூட்டுக்கலவன் தானே பண்றியா? இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. வெயிட் பண்ணதெல்லாம் போதும். போ, வண்டியில ஏறு போ. ஏன்பா, நான் அங்கதான் பணம் தரும்னு சொல்றேன், அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? ஆமா, இவ புருஷனுக்கு வீட்டு வாடகை தர்றதுக்கே வக்கு இல்ல. இந்த லட்சணத்துல எங்களுக்கு தர வேண்டிய லட்சக்கணக்கான பணத்தை எங்க இருந்து கொட்டி தர போறா? எனக்கு நம்ம நம்பிக்கை இல்ல. இனியே எங்க நிக்கிற? போய் வண்டியில ஏறு போ. ஏய், நீ உள்ள போ. போமா. ஏய், நான் சொல்ல உள்ள போயிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதை கார்ல ஏறு. ஏய், நான் என்ன சொல்றேன்ல, உள்ள போ. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? போய் இழுத்துறாங்க. அவங்க தான் பணம் தரேன்னு சொல்றாங்கல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சார். யோ, என்னையா பேசுற? பணம் வர மாதிரி தெரியல. ஆனா அந்த பொண்ணை தூக்கணும்னு வச்சுக்க, ஆட்டோமேட்டிக்கா பணம் நம்மள தேடி வரும். சார், லேடிஸ் கிட்ட எதுக்கு சார் பிரச்சனை பண்ணிக்கிட்டு? தம்பி, உனக்கு பணம் வேணுமா வேணாமா? சார் வேணும் சார். அதுக்காக இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண முடியுமா சார்? அப்ப நீ வீட்டுக்கு கிளம்பு, நாங்க பாத்துக்கிறோம். டேய், ப்ளீஸ் சார், வேணாம் சார். சார் ப்ளீஸ் சார், தமிழ் கிட்ட கோவப்படுறதுல நியாயம் இருக்கு சார். அதுக்காக இந்த பொண்ணை ஏன் சார் டார்ச்சர் பண்ணணும்? இல்ல வெங்கடேஷ், நீ எடுத்த முடிவுதான் சரி, இல்லனா பணம் வராது. சார் வேணாம் சார், இதெல்லாம் போலீஸ் பிரச்சனை ஆயிடும். போலீஸா? நாங்க பார்க்காத போலீஸா? டேய், உள்ள போய் தூக்கணும் சார். ஒழுங்கா வெளியே போ. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, என்ன விட்டுருங்க ப்ளீஸ். அடம் பிடிக்காம நீயே வந்துரு, இல்ல குண்டு கட்டா தூக்கிட்டு போயிருவோம். சார் வேண்டாம் சார், நீங்க பண்றது ரொம்ப அநியாயம். ஒண்ணு போட்டு ஐயா சாமி, இவ சின்ன பிள்ளை, இவ்வளவு ஒண்ணும் பண்ணிடாதீங்க, வேணாம் விட்டுருங்க. போய் வண்டியில ஏறு, ஓடி. ஐயா சாமி, ஐயா ஆட்டம் காட்டுறீ ஆட்டம். போ, வண்டியில ஏறு. ஐயா பேத்தி விட்டுடுங்க ஐயா. ஒழுங்கு மரியாதை வண்டியில ஏறு போ. போ. தேவையில்லாம என்ன கோவப்படுத்துற? ஆடினா டேய், நிறுத்துடா. என்னடா ரவுடித்தனம் பண்றீங்களா? ஏய், யாரா நீ? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? உனக்கு வேண்டியது பணம் தானே? பணம் கொண்டு வந்திருக்கியா? இதோ இருக்கு. என்ன ஆளுங்க நீங்க? இதான் பணம் கேக்குற முறையா? எங்களை ஏமாத்த நினைச்சா நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். சுத்தமான ஆம்பளையா இருந்தா ஆம்பளை கிட்ட போய் உன் வீரத்தை காட்டு. அதை விட்டுட்டு பொம்பளை கிட்ட உன் வீரத்தை காட்டுற? வெக்கமால உனக்கு? வேண்டாம், வாய் ரொம்ப நீளுது. எனக்கு வாய் மட்டும் இல்ல, கையும் நீளும். ஏய், யார்கிட்ட பேசுற? வாய் மூடு. நாய் சங்கிலி அழுக்கு ஜீன்ஸ் போட்டுட்டு வந்துட்டா நீ எல்லாம் பெரிய ரவுடி நினைப்ப உனக்கு? நாமா ரொம்ப பேசுற? பேசுனா என்ன பண்ணுவா? ஏய் துளசி, அந்த அருவாமனை எடுத்துட்டு வா. இவங்களெல்லாம் என்ன பண்ற பாரு. கையை அறுத்து கையில கொடுக்கறதுக்குள்ள மரியாதையா இங்கிருந்து போயிடுங்க. என்னவா பேசுற நீ? என் பணத்துக்கு என்ன வழி? யோ, அதான் நான் தரேன்றேன்ல. சுதா, துளசியை கூட்டு உள்ள போ.
வா துளசி. உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பணம் தரணும் வாங்க. துளசி அழாத, அதான் நாங்க வந்துட்டோம்ல. அத்தை வந்து சொன்னதும் பேங்க்குக்கு போய் பணம் எடுத்துட்டு வர போனோம். அதான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அம்மா தாயே, நான் கும்புற முருகன் தான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்கான். சிவனும் பார்வதியும் மாறி வந்து என் பேத்தியை காப்பாத்தி இருக்கீங்க. என்ன பாட்டி நீங்க? என்ன போய் துளசி எங்க வீட்டு பொண்ணு. இவளுக்கு நாங்க உதவி பண்ணாம வேற யார் பண்ணுவாங்க? துளசி அழாத துளசி. துளசி அழாத, முதல்ல கண்ணத்தோட. நீங்க மட்டும் வரலன்னா என் நிலைமை என்ன இருக்கும்? ஏன் உன் கை கால கட்டுப்பட்டு இருந்தாங்களா? வந்தவன்களை 2 கணத்துல போட்டு வெளியில தள்ளி கதவை சாத்த வேண்டியதானே? ஐயோ எப்படிங்க ரவுடிங்க கிட்ட போய் இவளால? நல்லவங்களை அடிக்கதான் யோசிக்கணும். காளி பசங்களை கண்டா கண்ணை தோண்ட வேண்டியதானே? வீட்டுல மிளகாப்பொடி இல்ல, கத்தி இல்ல, தொடப்பும் மரம் ஒண்ணுமா இல்ல. அவங்க வந்து மிரட்டினாங்கன்னு நீங்க 2 பேரும் பயந்துட்டு இருந்தீங்களா? சாரிக்கா, எங்களுக்கு அப்ப இது தோணாம போயிடுச்சு. வீடேறி வந்து தப்பா நடந்துகிட்டவங்க அவங்கதான். ஆனதாச்சுன்னு 2ல 1 பாத்துருக்கணும். அவங்களால போலீஸ்க்கும் போயிருக்க முடியாது, என்னன்னு கேட்டிருக்கவும் முடியாது. இத பாருங்க, நெஞ்சில தைரியம் இருக்கணும் துளசி. எப்பவும் இந்த மாதிரி நோச்சானா இருக்க கூடாது. நீ முதல்ல அழறத நிறுத்து. கணத்தோட. இந்தாங்க உங்க தம்பி கொடுத்த பத்திரம் செக்லாம் அதுல இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு தர்றேங்க? 1 லட்ச ரூபா சார். ஹலோ, நான் தமிழரசு பேசுறேன். ஓ நீயா? என்ன விஷயம்? உங்க பணத்தை ரெடி பண்ணிட்டேன். வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கலான்னு பார்த்தா இப்ப அங்க நிலைமை சரியில்லை. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பணத்தை உங்க அண்ணன் செட்டில் பண்ணிட்டாரு. என்னது? எங்க அண்ணன் செட்டில் பண்ணிட்டாரா? இந்தா உங்க அண்ணன் நீயே பேசு. இந்தாப்பா உன் தம்பி பேசுறாரு. டேய் எங்கடா இருக்க? புவி, பணத்தை செட்டில் பண்ணிட்டியா? இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும்? அறிவு இருக்கா உனக்கு? நீ எதுவும் பேச வேணாம், முதல்ல வீட்டுக்கு வந்து சேரு. ஏய், இந்தாங்க. தேங்க்ஸ் சார். தம்பி ரொம்ப நன்றிப்பா. சந்தோஷமா போயிட்டு வாங்க. உள்ள ஒரு ஜீவன் இருக்கு. பயண கைதியா இருந்தாலும் அதுக்கும் பசிக்கும்ல. ஒரு டீயை வாங்கி கொடு. அண்ணா ஒரு டீ போடுங்க. ஓகே. தம்பி டீ சாப்பிடுங்க. டீ வேணாம், ஒண்ணு வேணாம். என்ன எது கடத்திட்டு வந்தீங்க? வாழ்க பாரதம். பசிச்சா சாப்பிடுங்க, இல்ல அமைதியா உட்கார்ந்துட்டு இருங்க. கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. என்ன விளாடுறீங்களா? ஹெல்ப் பண்ணணும்னு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இப்ப கடத்திட்டு வந்து பிளாக்மெயில் பண்றீங்களா? போலீஸ் போனா என்ன தெரியும்ல? 2 மினிட்ஸ்ல உங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஐயோ, போலீஸா? போலீஸுக்கு போவாராம்ல. தம்பி, உங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷன் போனதுனாலதான் உங்களை பண கைதியா உட்கார வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்களும் போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொல்றீங்க. அவங்களையும் பிடிச்சு உட்கார வச்சு வாடகையும் டீயும் வாங்கி தர சொல்றீங்களா? கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாது தம்பி. என்ன அப்படி பாக்குறீங்க? இது என்ன திருடம் போலீஸ் பிளாட்டா? கடத்தல் தம்பி, கடத்தல். நீ நினைக்கிற அளவுக்கு சுலபமான வேலை இல்ல. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ணா ஃபோன். சொல்லுங்க. சரி, அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. வென்றது தர்மம். வாழ்க பாரதம்.
தம்பிகளா, இந்த ஆட்டத்துல நாம ஜெயிச்சிட்டோம். உள்ள போன நம்ம தம்பிங்க வெளியே வந்துட்டாங்க. சூப்பர்ண்ண. தம்பி, ஆங்கிலம் வேண்டாம், அற்புதம்னு அழகா தமிழ்ல சொல்லுங்க. இந்த தர்மம் உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஜெயிப்பான். இது அந்த போனாவுக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கும். தம்பி, காரை விட்டு கீழே இறங்குங்க. நாங்க உங்களை விடுதலை பண்ணிட்டோம். நீங்க வீட்டுக்கு போகலாம். வா. தம்பி, ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? போங்க. ஹலோ, நீங்க வாட்டி கடத்திட்டு வந்தீங்க, இப்ப போன்றீங்க. என்ன நடக்குதுங்க? ஆடு புலி ஆட்டம் தம்பி. அதுல இந்த தர்மம் ஜெயிச்சிட்டான். உங்க அம்மா தோத்துட்டாங்க. அது மட்டும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சா போதும். நீங்க போங்க. என்ன விளையாடுறீங்களா? என்ன இது கடத்திட்டு வந்தீங்க? அது தெரியாம நான் இங்கிருந்து போறதா இல்ல. தம்பி, இது பெரியவங்களோட ஆட்டம். ஆட்டத்தோட விதிய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. கேள்வி கேட்காம ஒழுங்கா வீடு போய் சேருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. தேவையில்லாம என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. என்ன இது கடத்திட்டு வந்தீங்க? இது தெரியாம நான் இங்கிருந்து போறதா இல்ல. அண்ணா, உங்க பேச்சும் பாசமும் தம்பிக்கு ரொம்ப புடிச்சு போச்சு போல இருக்கு. அதான் உங்களோட இருந்துலான்னு பாக்குறான். அந்த தமிழுக்கு பதிலா இவனை வச்சு போன ஒரு கை குறையுதுல. நிறுத்துறீங்களா? சொல்லுங்க சார், எதுக்கு இதெல்லாம்? என் பேரண்ட்ஸ்க்கு உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன நடக்குது சொல்லுங்க சார். தம்பி, நம்மளை பத்தின சில உண்மைகள் நமக்கு தெரியாம ரகசியமா இருக்கிறது தான் நல்லது. சில உண்மைகள் சுடும், பதற வைக்கும், கதற வைக்கும். அதனால தான் சொல்றேன், என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. இந்த அண்ணன் சொல்றேன், அமைதியா போங்க. இல்ல, எதா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. என்னப்பா நீ விடுதலை பண்ண சந்தோஷமா வீட்டுக்கு போவியா? அதை விட்டுட்டு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு கேள்வி கேட்கறிய? சரிங்க தம்பி, நீங்க வேண்டி விரும்பி கேட்டதுனால நான் சொல்றேன். ஆனா அதனோட பின் விளைவுகளுக்கு நீங்க தான் பொறுப்பு. தம்பி, உண்மையை நேரடியா புட்டு வச்சா அதை உங்களால தாங்கிக்க முடியாது. அதனால பூடகமா சுருக்கமா நான் ஒரு கதையா சொல்றேன். அதாவது தம்பி, ஒரு ஊர்ல உங்களை மாதிரி ஒரு தம்பி உங்க வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஊருக்குள்ள எல்லாருக்கும் ஒரு அம்மா ஒரு அப்பா தான் இருக்கணும். அதான் நியாயம். ஆனா பாருங்க, நான் சொல்ற கதையில இந்த தம்பிக்கு ஒரு அம்மா ரெண்டு அப்பா. எனக்கு உங்களோட முட்டாள்தனமான கதை கேட்கறதுலாம் நேரம் இல்ல. ஆனா தம்பி, என்னால கதையா தானே சொல்ல முடியும். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. தம்பி, உங்க கோபத்திலயும் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யுது. என்னதான் கதையா இருந்தாலும் ஒரு அம்மா ரெண்டு அப்பானாலோ இல்ல ஒரு அப்பா ரெண்டு அம்மானாலோ கதை கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி தான் இருக்கும். ஆனா பாருங்க, நம்ம ஊருக்குள்ள இப்போ ஒரு அம்மா ரெண்டு அப்பா கதை எக்கச்சக்கமா ஆயிப்போச்சு. இதெல்லாம் நியாயம்னு கேட்டா இந்த தர்மம் ஒரு காலம் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா ஒரு அம்மா ரெண்டு அப்பாங்கிறது நம்ம சமூகம் ஏத்துக்காத ஒண்ணு. தம்பி, இந்த மாதிரி வேலி தன்ற ஆளுங்களுக்கு மரியாதை என்னைக்குமே கிடையாது. அப்படி இருக்கும்போது சொத்து சுகம் மட்டும் கிடைக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஹலோ, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏய், அண்ணா சொன்னது நமக்கே புரியல, இவன் வேற. தம்பி, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணி என்னைக்குமே வாழக்கூடாது. அவங்க சொத்தை அவங்க தான் அனுபவிக்கணும். இப்போ உங்க அம்மா விஷயத்தை எடுத்துக்கங்களேன். உங்க அம்மா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு அம்மாவுக்கு துரோகம் பண்றது நியாயமா? சொல்லுங்க. அது கொடுங்குற்றம், தப்பு. அதை பண்ணாதீங்கன்னு சொன்னா உங்க அம்மா ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க? Will you stop this nonsense? புரியுற மாதிரி பேசுங்க சார். என்ன பேசுறீங்க நீங்க? குற்றம் துரோகம்னு நான்சென்ஸ். பாத்தீங்களா தம்பி, கேட்கவே உங்களுக்கு அது என்னமோ சொன்னீங்களே, நான்சென்ஸ். சரி, அதை விடுங்க. கேட்கவே நாரசாரமா இருக்குன்னு ஏதோ சொன்னீங்கல்ல, அப்படிப்பட்ட அருவருப்பான வேலைய பச்சை துரோகத்தை நாம ஏன் பண்ணணும்? மை காட், யாருக்கு யார் சார் துரோகம் பண்ணுது? தம்பி, உண்மையை சொல்லி உங்க மனச நோகடிக்க நான் விரும்பல. உங்க அம்மா கிட்ட போய் கேளுங்க, மொத்த கதையும் அவங்க சொல்லிடுவாங்க. வரட்டுங்களா? தம்பி, ஆட்டோ பிடிச்சு வீடு போய் சேர்ந்துருங்க. ஆட்டோவுக்கு பணம் தரட்டுமா? தம்பி, கோவப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். உங்க முறப்பையும் தன்மானத்தையும் பார்த்தா அடிச்சு கொடுத்தா கூட பணம் வாங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதே ரோசத்தோட நடந்தே வீட்டுக்கு போயிருங்க. தம்பி, வரட்டுங்களா? வாழ்க பாரதம். தம்பிகளா, வீதியில நின்று வெட்டி கதை பேச நேரம் இல்லை. ஏறுங்க. வாழ்க பாரதம்.